நாக்க நல்ல பண உலையர்கள் அதை வலிச்சுக்கிட்ட வச்சுட்டு அப்படி நல்லா வலிச்சு விடு, அப்படியே விட்டு தமையெல்லாம் கூத்தாடி போயிலுங்கம்பா நாடகத்தில் நடிக்கிறவன. அதில் எனக்கு வெக்கம் இல்லை, ஒன்றும் இல்லை. உனக்கு 4 இடம் கொடுத்துருக்கேன், உனக்கு 5 இடம் கொடுத்துருக்கேன். பரதேசி நீ உட்கார்ந்துருக்க இடத்த நான் போட்ட பிச்சடா. ஆடு என்னது, மொத்த இடமும் என்னது. நீ எடுத்துட்டு போயிட்டு கூறு கட்டி வித்துக்கிட்டு இருக்க. எனக்கு 5 பழம், உனக்கு 2 பழம். தமிழர்களுக்கு மட்டும்தான் மொழி பற்று இருக்கு அப்படின்னு நீங்க, நமக்கு மட்டும் இல்ல. என் அன்பு தம்பி தங்கைகளே, அன்பை உடன் பிறந்தார்களே, எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று என்ற முழக்கத்தை முன்வைக்கல ரசூல் ஹம்சத்து. எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று அப்படிதான் முழக்கத்தை முன் வச்சான். முதலில் என் தாய்மொழி அரேபியன் நான், அதுக்கப்புறம் தான் இஸ்லாம். நாளை என் அவார் மொழி, என் தாய்மொழி அவார் மொழி அழிந்து விடுமானா அதை கேட்க நான் இருக்க மாட்டேன்டா, இன்றைய இறந்துருவேன். இதான் ரசூல் ஹம்சத் அவார் மொழி கவிஞன் பாடினா. என் தாய்மொழி செத்து போயிரும்னா நான் அதை கேட்கறதுக்கு இருக்க மாட்டேன், இன்னைக்கு இறந்துருவேன்றான். அயர்லாந்து விடுதலைக்கு ஒரு புரட்சியாளன் டிவேலரா போராடுறான். டிவேலரா, உனக்கு அயர்லாந்து தாய் நிலம் வேணுமா, உன் ஐரிஷ் மொழி வேண்டுமா? இது முன்வைக்கப்பட்ட கேள்வி. உலகில் எங்கேறும் ஒரு இடத்தில் என் தாய் நிலத்திற்கு நிகரான ஒரு இடத்தை என்னால் வாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் என் தாய்மொழி ஐரிஷ் மொழிக்கு இணையான மொழியை என்னால் பெற முடியாது. எனக்கு என் ஐரிஷ் மொழிதான் வேணும் என்றார். அதேதான் நாங்களும் சொல்லுகிறோம், தமிழ் பிள்ளைகளும் சொல்லுகிறோம். தமிழ்தான் என் உயிர், தமிழ்தான் என் ரத்தம், தமிழ்தான் என் சதை, தமிழ்தான் என் நரம்பு, தமிழ்தான் என் எலும்பு, தமிழ்தான் என் பேச்சு, தமிழ்தான் என் மூச்சு என்ற முழக்கத்தை நாங்கள் வைக்கிறோம். அவர்களெல்லாம் சொன்னது மொழி பற்று என்றால் நாங்கள் சொன்னது மொழி பற்றுதான். நாங்கள் சொல்வதும் மொழி பற்றுதான். தமிழகத்தில் தமிழ் பள்ளிகளில் தாய்மொழியில் கல்வி கற்க முடியாது. இவர்களை நுட்பமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று உடன் பிறந்தார்களே. தமிழ் வழி கல்வி என்று இருந்ததை தாய்மொழி கல்வி என்று மாற்றினார்கள். தமிழ் வழி கல்வியை தாய்மொழி கல்வி என்று மாற்றினார்கள். யாருடைய தாய்மொழி கல்வி? அங்க முடிஞ்சு போச்சு. மதிப்பெண் பட்டியல் வரும்போது இங்கிலீஷ் இங்கிலீஷ் என்று இருக்குது மதிப்பெண், மேத்ஸ் மேத்ஸ் என்று இருக்குது, சயின்ஸ் சயின்ஸ் என்று இருக்குது. தமிழ் என்று வர வேண்டிய இடத்தில் லாங்குவேஜ் என்று இருக்குது. இதெல்லாம் எவ்வளவு நுட்பமான திட்டம், அழிவு, சிதைவு என்பதை தமிழ் இளம் தம்பி தங்கையினர் புரிந்து கொள்ளணும். இவ்வளவு காலம் கழிச்சு இவர்கள் நம்மை ஆண்டிருக்கிறார்கள். நாம் இப்போது திருவண்ணாமலையில் நின்று தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சின்னு பேச வேண்டிய நிலைமை இருக்கிறது என்றால் நாம் எவ்வளவு வீழ்த்தப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நமது மொழி எவ்வளவு சிதைத்து அழிக்கப்பட்டிருக்கு என்பதை புரிந்து கொள்ளணும். அதனாலதான் நம்ம தமிழ் மீட்சி பெற்று பேச வேண்டிய தேவை வருது. பாரதி பாடி வளர்த்த தமிழ், கம்பனும் கபிலரும் இளங்கோவும் பாடி வளர்த்த தமிழ், நமது முன்னவர்கள் ஓதி வளர்த்த தமிழ், நமது முன்னவர்கள் மந்திரம் எங்கே ஓதினார்கள், பாடினார்கள், இறைக்கு முன்பு பாடினார்கள். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. அப்படிதான் பாடினாங்க. கோகலி ஆன்ற குரு மனிதன் தான் வாழ்க, ஆகமாமாய் நின்று அன்னிப்பான் தாள் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, ஈசன் அடி போற்றி, எந்தையபடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. இப்படிதான் பாடினான். திருவாசகத்தை திருவாசகம் எனும் தேன் அப்படிதான் வருது. திருவாசகத்துக்கு உருவாகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார். இதுதான் மாணிக்கவாச பெருமகனார் பாடி வளர்த்த ஓதி வளர்த்த தமிழ். தேவாரம், திருவாசகம், 12 திருமுறைகள், 18 500 கலித்தொகை, ஏகப்பட்ட படைப்புகளை கொடையாக தமிழ் பிள்ளைகளுக்கு கொடுத்த தமிழ் நம் தாய். அதை கற்க முடியல ஒன்னால. பேரறிஞர் அண்ணா இடத்துல சொல்றாங்க, 8ஆம் வகுப்பு வரைக்கும் கட்டாயமா தமிழை படிக்க வைக்கலான்ட்டு. அவர் சிரிக்கிறாரு. முதுகலை தமிழ் இலக்கியம் படித்தவனே சிலப்பதிகாரத்துக்கு விளக்கம் தெரியாம பொழிப்புற தேடிட்டு இருக்கான். எது
எம்ஏ தமிழ் லிட்டரேச்சர், எம்ஏ தமிழ் இலக்கியம் படித்தவனே திருக்குறளுக்கு என்ன பொழிப்புரைன்னு தெரியல, கம்பராமாயணத்துக்கு என்னன்னு தெரியல, இந்த செயலுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல, தேடிக்கிட்டு இருக்கான். நீ 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க சொல்ற. தமிழ் ஒரு கடலடா, கடல் என்னன்னு காலம் நினைச்சா போதும்ட. எப்படி இருக்கு பாருங்க. அந்த தமிழை அழிய விடாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு தமிழ் பிள்ளைக்கும் இருக்கு. மற்றவர்களுக்கு மொழி ஒரு மொழி, அவ்வளவுதான், ஒரு தொடர்பு கருவி, அவ்வளவுதான். தமிழர்களுக்கு அப்படி இல்லை. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேருங்கிறான் புரட்சி பாவலன். என் உயிருக்கு சமமானதராது, என் உயிர் அது. அதனால மொழி போச்சுன்னா உயிர் போயிடும். ஒரு எளிய உதாரணம் அண்ணன் சொல்றேன் பாருங்களேன். என் முகம் சிதைந்து அழிந்தால் மொழிதான் ஒருவனுடைய முகம், முகவரி, அடையாளம் எல்லாம். ஒரு மொழியை பேசக்கூடிய கூட்டம் என்பதாலே நீ ஒரு இனம். தமிழில் பேசுவதால் தமிழ் இனம், இதான் உன் வரையறை, இதான் உன் அடையாளம். நீ உலகத்தின் எந்த ஓரத்திற்கு போனாலும் நீ தமிழன் தான். நீ ஆந்திரா போ, அவன் கேட்பான் మీరు ఎవరు, నీ ఆయన தேவரு, தேவர் గారు, நாடார் గారు, செட்டியார் గారు, கவுண்டர் గారు உட்காருன்றுவான். அப்படியே ஒரு இதுல சக்கர நாற்காலி தள்ளி மருத்துவமனையில் சேர்த்துருவான். இவன் ஏதோ பைத்தியம் போடுறா வளர்றான்னு. நீ அங்க போனாலே சொல்லிடுவான் நீ தமிழன். கேரளாவுக்கு போனாலே சொல்லுவான் நீ பாண்டி. ஏன்னா மலையாளி தவிர எல்லாரும் அவனுக்கு பாண்டி தான், தமிழன் புறம் பாண்டி தான். நீ வட இந்தியாவுக்கு போ, உன்னை சவுத் இந்தியம்பா, தென் இந்தியாம்பா. ஆமா சவுத் இந்தியா, அங்க யாரு? தமிழன். நீ அமெரிக்கா போய் இறங்கிட்ட, ஹூ ஆர் யூ? ஐ ஆம் இந்து. உட்கார்ற மண்டுன்றான். ஐ ஆம் கிறிஸ்டின், ஐ ஆம் முஸ்லிம். அதெல்லாம் கிடையாது ராஜா, கிடையாது. நீ எந்த மொழியில் பதில் சொல்கிறாய் என்பதை பார்ப்பதற்காகவே உன்னிடத்தில் அந்த கேள்வி எழுப்பப்படுகிறது. நான் சீமான் என்ற உடனே தெரிஞ்சுக்கிறது இவன் தமிழன்டா. உன் பேரை கேட்ட உடனே நீ யாருன்னு தெரியணும். உன் பேரை கேட்டவனே தெரியணும். நீ செழியன், இளங்கோவன், அரவிந்தன், அரவேந்தன், முருகன், குமரவேளன் அப்படி வச்சவனே அவன் தெரிஞ்சு, ஓ இவன் தமிழன். என தாய்மொழியை தன் பெயரில் தாங்காத இனம் வாழாது, வாழாது. என் அடையாளம்டா என் மொழி. சீமான் என்ன சாதி உனக்கு தெரியுதா? என்னை முகத்தை பார்த்த தெரியல. என்ன சமயம் தெரியுதா? மதம் தெரியல. ஆனால் தெரியும் என் வாய் வழியே வருகிற என் தாய் மொழி என்னை அடையாளப்படுத்தும். நான் தமிழன், நான் தமிழன், நான் தமிழன் என்று. அது அடையாளம். அப்ப உலகத்தின் எந்த ஓரத்திற்கு நான் சென்றாலும் நான் தமிழன் என்பதன் அடையாளம். அந்த பெருமிதமும் திமிரும் எனக்கு உண்டு. நான் எப்பவும் நிமிர்ந்து நிற்பேன். ஏன்னா உலகத்தின் மூத்த மொழிக்கு சொந்தக்காரன் தொல்குடி சமூகம், ஆதிக்குடி நான் தான். அதை நல்லா கவனிச்சுக்கணும். அதுல இன்னும் பெருமை இருக்கு எனக்கு. ஆதி பறையன் என்பதில், ஆதி பாட்டன் சிவனே பறையன்தான் என்பதில் எனக்கு பெருமை. வள்ளுவ பெருமகனாலே பறையன்தான் எனக்கு பெருமை. அவன் வாரிசுகள் நாங்கள் என்று சொல்வதன் எனக்கு பொருள் இல்லை. நீ எல்லாம் கூத்தாடி பயிலுங்கம்பா, நாடகத்தில் நடிக்கிறவன. ஏய், எங்கள் சிவனே ஆடல் அரசன் தாண்டா, அவனே நடராஜன் தாண்டா, அவனே கூத்தாடி தாண்டா, அவனே கூத்தாடி தான். அதுல எனக்கு வெக்கம் இல்லை, ஒண்ணும் இல்லை. அதெல்லாம் தயங்க, எதுக்கு தயங்குன? எந்த சொல்வின் மீது எளி சொல்லாக சுமத்தப்படுகிறதோ அதை எழுத்து சொல்லாக மாற்றாத வாய் உனக்கு விடுதலை இல்லை. இது நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் நமக்கு கற்பிச்சிருக்கிறது. இப்ப ஒருத்தன் நான் இருக்கேன், நான் கேட்கிறேன், இந்த கூட்டத்தில் யாரா பாரு அப்படின்னா நீ என்ன பண்ண தெரியுமில? நான் தாங்க. என்னங்க நான் தாங்க. அந்த நிமிர்வு உனக்கு என்னைக்கு வருகிறதோ அன்னைக்கு தாண்டா உனக்கு விடுதலைங்கிறது. எங்க ஊர் முதுகலத்தில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது தாத்தா காமராஜர் இப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒரு பெரிய பாட்டி வர்றாங்க. இங்க ஏதோ சானா பையன் வந்திருக்கானாமே, அது யாருன்னு கேட்டவன எந்திரிச்சு, முதலமைச்சரே நான் தாமா அந்த சானா பைய, உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா சொல்லுங்க, செஞ்சு கொடுக்குறேன்னு. அதோட சாதி அந்த நொடியில செத்துருச்சு.
அந்த அந்த பாட்டி என்ன இதுல அவர் அசிங்கப்படுத்தணும்னு கேட்டுச்சா என்னன்னு கேட்டுச்சுன்னு தெரியாது. ஆனா அதை ஒரே நொடியில தகர்த்துட்டான் பாருங்க நம்ம பாட்டேன். அதுதான். அப்ப நீ எங்க போனாலும் என்ன பண்ணும்? வேடம் போடக்கூடாது. நீ எங்க போனாலும் நீ தமிழன் தான். நீ கர்நாடகால போய் உன்னை அடிச்சாலும் தமிழன் தான். மலையாளத்துல கேரளால தண்ணி கட்ட அடிச்சாலும் நீ தமிழன் தான். தமிழனா தான் நீ வாழ்ற. ஆனால் இங்கு வர்றவன் எல்லாரும் இந்து, இந்திய, திராவிட எவ்வளவு வேடம் போடுறான், எவ்வளவு நாடகம். அதை நம்பிட்டு தான் நம்ம சுத்திட்டு இருக்கோம். எப்படி எவ்வளவு பேரு நீ தேடி போனீன்னு வச்சுக்க, உனக்கு தூக்கம் வராது. இவ்வளவு தூரம் பெருத்த ஒரு தேசிய இனத்தை திட்டமிட்டு அவன் மொழி அழிச்சு, தம்பி ஒரே ஒரு இதுதான் தம்பி உண்மை. நீங்க கவனிச்சுக்க, நீ ஒரு நாட்டை அழிக்கணும், அப்ப படை எடுக்க வேண்டியது இல்ல, போர் தொடுக்க வேண்டிய யானை பட குதிரை பட தேவையில்லை, துப்பாக்கி பீரங்கி தோட்டாக்கள் தேவையில்லை, ஒரு உயிர் சாக வேண்டியதுல ஒரு துளி ரத்தம் பூமியில் சிந்த வேண்டியது இல்ல. அழித்தோடலாம். என்ன செய்யணும்? முதல்ல அவன் மொழியை அழிச்சிடணும். அவன் மொழியை அழித்து விட்டால் அவனுடைய கலை இலக்கியம் பண்பாடு அழிந்து விடும். பண்பாடு அழிந்து விட்டால் இனம் அழிந்து விடும். இனம் அழிந்து விட்டால் நாடு அழிந்து விடும். இவ்வளவுதான் வரலாறு. இதுதான். இப்ப உனக்கு 90 விழுக்காட்டுக்கு மேலே உன் மொழி அழிஞ்சிருச்சு. மொழி அழிஞ்சிட்டதுனால என்ன? உனக்கு திட்டமிட்டு இந்த திராவிடர்களால் மொழி பற்று இனப்பற்று ஊட்டப்படாமல் சாதி பற்று மதப்பற்று ஊட்டப்பட்டுச்சு. அதனால இங்க ஒரு பறை தமிழன் மேல அடி விழுந்தால் படையாட்சி தமிழனுக்கு வலிக்காது. படையாட்சி தமிழன் மீது அடி விழுந்தால் பறையர் தமிழன் மீது வலிக்காது. தேவருக்கு அடி விழுந்தால் தேவேந்தருக்கு வலிக்காது. இந்த காலத்தை வரலாற்று பெரும் மாறுதலை பிரபாகரன் பிள்ளைகள் உருவாக்கி கொண்டு வருகிறார்கள். உலகத்தின் எந்த ஓரத்தில் ஒரு தமிழருக்கு அடி விழுந்தாலும் நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு வலிக்கின்றா. அதான்டா தமிழர் எழுச்சி. சாதி மத உணர்ச்சி என் உடன் பிறந்தார்களே, என் சதையை வெட்டி இரண்டாக பிளக்கும் அருவாலும் கோடாரியும், பிளந்த சதையை இணைக்கிற நூல் என் மொழி. பிளந்த சதையை இணைத்து தக்கிதுவார் அந்த நூல் என் மொழி. ஊசி என் இன உணர்வு. இதாண்டா நம்ம செய்யறது. அப்ப தமிழ் மீட்சி உறாமல் தமிழர் எழுச்சி உற முடியாது. நான் தமிழர் என்கிற உணர்வை பெறாமல் நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை பெற்று ஒன்று தரல முடியாது. தமிழ் மீட்சி வரும்போது என்ன ஆகும்? எப்படி மீட்சி வரும்? அப்பா சீமான், தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா? தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கும். சட்டம். அப்ப தமிழ் அதுவா மீட்சி வரும். தமிழ்ல பேசுவான். தமிழ் அவமானம் அல்ல, நம்ம அடையாளம். திமிரா பேச தமிழ்ல பேசுற அண்ணே ஒளி வாங்கி சரியில்லைண்ணே, அண்ணே நாற்காலி சரியில்லை, அண்ணே விளக்கு சரியில்லைண்ணே, இந்த லைட் வேண்டியதில்லை, மைக்கு வேண்டியதில்லை. அவனுக்கு மொழி இல்லை, அவன் இங்கிலீஷ்ல பேசுறான். எனக்கு எதுக்கு? நான் எதுக்கு பேசணும்? நான் எதுக்கு பேசணும்? எனக்கு மொழி இருக்கு. எல்லா சொற்களுக்கும் என்ற சொற்கு. நீ லேப்டாப் மடிக்கணினி, நீ கம்ப்யூட்டர் கணினி, என்ன சொல்லு? நீ எதுல எனக்கு மொழி இல்லை சொல்லு? அது கேமரா, ஒளிப்பதிவு கருவி, அது ஸ்பீக்கரு, அது ஒளி பெருக்கி, இது ஒளி வாங்கி, எல்லாத்துக்கும் எனக்கு இருக்குல்ல. எல்லாத்துக்கும் இருக்குல்ல. இல்லைன்னா தானே இந்த பண்ணும். ஏன் உன் தாய்மொழியை நீ பேசல, வேற எந்த வாய் பேசுங்கிற கேள்வியை கேட்டுக்க. வேற யார் பேசுவா? நான் ஒரு கேள்விதானே கேட்கிறேன். அன்பு தம்பி தங்கைகளே, நம்ம தெளிவா இருக்கோம். உலகத்தின் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ்வதற்கு, எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ்வதற்கு. அதான் நம்ம கோட்பாடு. எங்கள் வீடுகளுக்கு எத்தனை சாளரங்கள் ஜன்னல்கள், அத்தனை மொழிகளாக உலக மொழிகளை வைத்துக் கொள்வோம். ஆனால் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக என் தாய்மொழி தமிழ் தான் இருக்கு. அதான் எங்க கோட்பாடு, அதான் எங்க கொள்கை நிலைப்பாடு. இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை அல்ல. கொள்கை மொழி என் உயிர் தமிழ் மொழி, தாய்மொழி. அதான் பயிற்று மொழி. மற்ற எல்லா மொழிகளும் ஒரு பாடமொழி. அவ்வளவுதான். விரும்பினால் கற்போம். தம்பி, நீ என்ன உணவை என் இலையில் வைத்தாலும் எதை எடுத்து உண்பது என்கிற முடிவு செய்வது நான் தான். வம்படியா என் வாயில ஊட்டின்னு வச்சுக்க, உன் மூஞ்சிலே வாந்தி எடுத்து விட்டுருவேன். நீ இந்தினா உன் மூஞ்சிலே வாந்தின்னு எடுத்து விட்டுருவேன். பாத்துக்க. பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். இதுவரைக்கும் பேசினேன் போல என்ன கருதிராத.
இதுவரைக்கும் பேசினவன் ஏமாற்ற வந்தவன், நான் எல்லாத்தையும் மாற்ற வந்தவன். அந்த அந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, புரியுதா? எங்க தாத்தா பாவலரேர் சொன்ன மாதிரி, பைந்தமிழ் நாட்டில் பழந்தமிழர் மொழியில், பழந்தமிழர் நாட்டில் பைந்தமிழ் மொழியில் படிப்பதுதானே முறை. இளந்தனம் உரிமை எய்திட தடுக்கும் இளைஞர் முகத்தில் செவிபட அறைங்கிறார், ஆடிடாங்கிறார். அப்ப தமிழ் மீட்சியுற வேண்டும் என்றால், தமிழ் மீட்சியுற்றால் தான் தமிழர் என்கிற இன உணர்ச்சியே பிறக்குது பாரு, அப்பதான் பிறக்கும். நீ நீ முதல்ல ஒரு சோதனை வை, உன்னிலே உனக்கு மரபணு மாறிச்சா இல்லையான்னு பாரு. நீ படுத்து உறங்கு, உன்னை மறந்து ஆழ்ந்து உறங்கும் போது உனக்கு கனவு எந்த மொழியில வருதுன்னு பாரு. தமிழ்ல வந்தா நீ தமிழன் தான், உனக்கு மரபணு மாறல. ஒருவேளை ஆங்கிலத்துல வந்துருச்சுன்னா நீ ஆள் இல்ல, நீ சோரம் போயிட்டா, இனம் மாறிட்ட, நீ கிளம்பிட வேண்டியதுதான். பிறக்கிற ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும் பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி அம்மா அப்பா என்கிற சொற்கள், நீ பாரு உலகத்தில் இப்படி ஒரு மொழியை பத்திரிக்கையா? ஆ என்பது உயிரெழுத்து, இம் என்பது மெய் எழுத்து, மெய் என்பது உடம்பு, உயிர் மெய், உடம்பையும் உயிரையும் தருவனாலேயே அவள் அம்மா என்று அம்மா உயிர் மெய் எழுத்தா இருக்கு. எப்படி எப்படி உருவாக்கி இருக்கான் பாரு மொழிய, அது மெல்ல எழுத்தா இருக்கு. இப்ப அப்பா, அப்பா கொஞ்சம் வன்மையானவர், அப்ப எப்படி போடுது பாருங்க, ஆ உயிர் எழுத்து, இப் மெய் எழுத்து, பா இது எல்லாம் வன்மையான எழுத்தா இருக்கு. அப்போ அப்பா உயிர் எழுத்து, மெய் எழுத்து, உயிர் மெய் எழுத்து, இப்படி உருவாக்கின மொழி. மற்ற மொழிகள்லாம் பிறந்து சிறந்தது, இது சிறந்தே பிறந்தது என் உடன் பிறந்தார்களே, அதை நீங்க கவனிச்சுக்கணும். அதனால நீ தமிழ் அன்னையதோ தமிழ் சொல்லுது படிக்கணும், நீ படிப்பா. உலகத்துல ஒன்ன அளவுக்கு அறிஞன் எவனுமே இருக்க மாட்டாப்பா, தமிழன் போல அறிவில் சிறந்தவன் எவனும் இல்லை. நீ பட்டிமன்றம் பேசுறவர்களெல்லாம் பாரு, நீ அறிவாளின்னு தானே கைதிட்டு இருக்க. மருங்கு வண்டு சிறந்த ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது பொறுத்து கயன்கள் கயல் விழி கண் விழித்து ஒளி நடந்தாய் வாழி அப்படி நான் பாடுனேன். சூப்பரா பெற்றார் அன்னை. அது இளங்கோடிகள் எழுதுனதா, அவருக்கு போகணும் அந்த கைதட்டு, அவருக்கு போகணும். தாதூன் பறவை பேதுரல் அஞ்சி மணி நான் அர்த்த மானுவினை தேரன்னு அகநானூறு பாடுகிறது என்றால் அகநானூற்றை எழுதினவனுக்கு அந்த கைதட்டு. முன்னன் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ் மொழி உணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலம் தேயத்தி இறைமையர், என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள். நீ எனக்கு கைதட்டுற, இதை எழுதினவே என் தாத்தன் பாவலரேர் பெருஞ்சித்தனர், அவனுக்கு கைதட்டணும். அப்ப என்ன ஆயிருது, அவர் எழுதிய பாக்களை நினைவு வைத்து பாடுவதாலேயே நான் அறிஞன்னு கருதுகிறேன். அறிவை கொடுத்து கொட்டி வச்சிருக்கா, உன் முன்னவன் குவிச்சு வச்சிருக்கான், அள்ளி சாப்பிடுறான், அள்ளி சாப்பிடு. வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர், வளர்ந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர், தேனுயில் முல்லை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர், காந்தரு பொருளையும் கடலையும் கடந்தவர், கடலின் பரப்பையும் காந்தரு பொருளையும் கலனியும் கண்டவர், கடலின் பரப்பையும் கடந்தையில் சென்றவர், என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள். அந்த அந்த தமிழை நீ படிக்காம நம்ம தமிழ் கொட்டி வச்சிருக்கான், கொட்டி வச்சிருக்கான். அதெல்லாம் உன்னை படிக்க வச்சா தானே. நீ திருக்குறள் 10 மதிப்பெண்ணுக்கு மனப்பாட பாட்டா படிச்ச, உன் பாட்டனை போல ஒரு அறிவை கொட்டி மானுட சமூகத்துக்கு கொடுத்த வேணாது இருக்கானா சொல்லு. அது நமக்கு கற்பிக்கல, கற்றால் நமக்கு ஒரு உளவியலா எப்படி நம்ம கெடுக்கிறான் பார்த்துக்க. நம்மள பிரித்து ஆள வேண்டியது இருக்கு, சாதியா பிரிக்கலன்னா ஒன்னா நின்றுவோம். இப்ப படையர் படையாச்சி, தேவர் தேவேந்திரர், 4 பெரிய இனக்கூட்டத்தில் பெரிய சமூகம், 4 தமிழ் சமூகம் ஒன்னா நின்றுச்சுன்னா கருணாநிதி நோ வேர், எம்ஜிஆர் நோ வேர், ஜெயலலிதா நோ வேர், ஸ்டாலின்லாம் ஒண்ணும் கிடையாது. டெபாசிட் கிடையாது, டெபாசிட் கிடையாது, டெபாசிட் கிடையாது, டெபாசிட் கிடையாது. ஆனா அப்ப என்ன சூழ்ச்சியா பிரிப்பான். உனக்கு 2 இடம் கொடுத்துருக்கேன், உனக்கு 4 இடம் கொடுத்துருக்கேன், உனக்கு 5 இடம் கொடுத்துருக்கேன். பரதேசி நீ உட்கார்ந்துருக்க இடத்த நான் போட்ட பிச்சடா, நீ உட்கார்ந்துருக்க இடம் இருக்கு, அதுவே நான் போட்ட பிச்சை. நாடு என்னது, மொத்த இடமும் என்னது,
நீ எடுத்துட்டு போயிட்டு கூறு கட்டி வித்துக்கிட்டு இருக்க, எனக்கு 5 பழம் உனக்கு 2 பழம் இருக்கா, பிச்சு போடுவேன். வேற வச்சுக்கணும். நீ தம்பி பலாயிரம் ஆண்டுகளா வாங்கின அடி தம்பி. இந்த வலியின் மொழி என்பது பலாயிரம் ஆண்டுகளா என் இனமுன்னவர் தூக்கி சுமந்து வந்த வலி, வேதனை, காயம். கவனத்தில் வச்சுக்கிட்டு சும்மா அதை பேசிட்டு இருக்கிறாங்க, குறுக்கு மறுக்குமா ஓடிட்டு இருக்க கூடாது. அதனால இதெல்லாம் இவர்கள் நினைப்பது போல அல்ல. என் உடன் பிறந்தார்களே, ஒரு காலம் மாறிக்கொண்டிருக்கிறது, புரட்சிகரமான காலம். எங்கள் தலைவன் எங்கள் கற்பித்தது காலம் வரும் என்று காத்திருக்காதே, உனக்கான காலத்தை நீயே உருவாக்குடாங்கிறார். அந்த காலத்தை தான் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நல்லா கவனிச்சுக்கணும். தமிழ் படிக்கிறது இழிவு நினைக்காத. ஒரு காலகட்டம் வரும், அண்ணன் முதல் கையெழுத்திடுவேன், தாய்மொழியில் தான் படிக்கணும், தமிழ் மொழியில படிக்கணும். படிச்சா தான் வேலை, அரசு வேலையில முன்னுரிமை கொடுப்பேன். எல்லாரும் வந்துட்டு தமிழ்ல தான் பேசுவாங்க. தம்பி தேநீர் சாப்பிட்டீங்களா, காலை உணவு முடிச்சிட்டீங்களா, காலை உணவு முடிச்சிட்டீங்களா, அப்படியா வாக்கிங் போயிட்டு பேசுவோமா, நடந்தே பேசிக்கொண்டு போமா, தம்பி சாப்பிட்டு வந்துருங்களா பேசுவோம். லஞ்சு சாப்பிட்டீங்களா, ஏன் மதிய உணவு எடுத்துட்டீங்களா, இரவு உணவு முடிஞ்சிருச்சா, கேட்க மாட்டியா, நாக்கு சுளுக்கிக்கிறமா, அப்படியே சுளுக்கிக்கிறமா, என்ன உனக்கு பிரச்சனை, என்ன உனக்கு பிரச்சனை, பேசு, பேசி பாரு, தாய்மொழியை பேசு. ஒரு தாங்கில வார்த்தை தவறி வந்துடா தூக்கி வீசு. அரிசியில கல்லு கிடந்தா ஒவ்வொரு கல்லா எடுத்து போடுறீல, போட்டு போற அப்படியே கல்லோட சமைக்கிறது இல்ல, அப்படி பிறமொழி கலக்கிற ஒவ்வொரு சொல்லையும் எடுத்து எடுத்து போடு. சாப்பிடுற சோத்துக்கே இவ்வளவு நாள், எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முத்த உன்னுயிர் தமிழில் பிறமொழி கலக்க நீ எப்படி அனுமதிக்கிற? தூக்கி போடுறா போடுறா. இந்த கதவை திறன்னு சொல்றா, கேட்ட திற, தொலைக்காட்சியை இயக்குங்க, அந்த ரிமோட்டை கொடுன்னு சொல்லாத, இயக்கிய கொடு, கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு, வாட்டர் கொடுன்னு சொல்லாதரா, அந்த போத்தலை எடுன்னு சொல்றா. எல்லாமே உன்கிட்ட இருக்குடா, அடே இருக்குடா, எடுத்து சாப்பிடுறா. அதெல்லாம் வச்சுட்டு இங்கிட்டு பிச்சை எடுக்காதரா இங்கிலீஷ்ல போயிட்டு வைத்துக்கிறப்ப. நீ ஒரு புது மொழியை உருவாக்கிட்ட, புது மொழியை உருவாக்கி, உனக்கு தமிழ் பேச வரல. நாக்க நல்ல பண உலையர்கள் அதை வலிச்சுக்கிட்ட வச்சுட்டு அப்படி நல்லா வலிச்சு வலிச்சு விடு, அப்படியே விட்டு தமிழ பேசி பேசி பாரு. ஒன்னும் பெரிய இதெல்லாம் கிடையாது. அன்னை இங்க வர ஆங்கிலத்தை 6 மாசத்தில் சரளமாக பேச முடியும். அப்படின்னா உன் தாய்மொழியை, உன் மரபணில் ஊறிய மொழியை, உன் ரத்த அணுக்களில் ஊறி இருக்கிற அன்னை தமிழ் மொழியை உன்னால பேச முடியாதா? பேச முடியாதா? தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா நீ கேட்டுக்கிட்டு இருக்க. நீ படி, உனக்கு உலக நாடுகள் உன்னை கூட்டிட்டு போக வைக்கிறனா இல்லையான்னு பாரு. நீ படி, உன்னாட்டு அறிவியலை, உன்னாட்டு புவியியலை, உன்னாட்டு வரலாறை, உன்னாட்டு வேளாண்மை நீ இதற்காக ஆங்கிலத்தில் படிக்கிற? ஆஸ்திரேலியாவில் போய் கத்திரிக்காய் நடப்படியா, இல்ல ஆப்பிரிக்கால தக்காளி நடப்படியா? ஏய் பைத்தியக்காரா, இங்கிலீஷ் தொடர்பு மொழி, அவ்வளவுதானடா தொடர்பு மொழி. தேவைன்னா படிச்சுக்கடா. இந்த என் தம்பியெல்லாம் இருக்கான், ஓய்வு பெற்ற ராணுவ வீரன், இந்தி நல்லா பேசுவான். இந்தி படிச்சுட்டு ராணுவத்துக்கு போனானா அங்க போய் சேர்ந்து படிச்சுக்கிட்டானாடா. 2 மாசம் தான்டா. பாணி கராகே சொல்ல, நானு கத்துக்கிற வேண்டியதானே 2 வார்த்தை. தன்யவாத் அப்படின்னா நன்றி, தன்யவாத் தன்யவாத். அது சுக்ரியாங்கிறது அது ஒரு நன்றிங்கிற வார்த்தை. அதை விட நல்ல இலக்கிய வார்த்தை தன்யவாத், அப்படி சொல்ல வேண்டியதானே. இந்த நானே பேசுறேன் பாரு, மோடி பேசுறத கேட்டுக்கடா, உங்களுக்கு ஹிந்தி வந்துரும்டா. इंडिया इज अवर नेशन है, बीफ एक्सपोर्ट है, हिंदुस्तान इज नंबर 1 है. ओ இதா है இதா है இதான் है. அவனுக்கு ஒண்ணுமே கிடையாதுடா. நம்முடைய 1 தாண்டா அவனுக்கு 1, நம்முடைய 2 தாண்டா அவனுக்கு 2, 2 அந்த ரே எடுத்துட்டு 2டா 2. நம்முடைய 3 தாண்டா அவனுக்கு 3. எல்லாம் நம்மகிட்ட இருந்து எடுத்தது. உலகம் நம்ம தாய்மொழி இருக்குல்ல, அது பிச்சை போட்ட மொழிகள் தான் எல்லா மொழிகளும். கன்னடமும் கலிதலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்தில் பிறந்ததுவே பாட்டு இருக்கு. 1800 ஆண்டுக்கு முன்னாடி கன்னடம்ங்கிற மொழி கிடையாது. அதை பெத்து போட்ட தாய் யாரு தெரியுமா? தமிழ் தாய் தான், நம்ம தாய் தான், நம்ம அம்மா. கலிதலுங்கும் 1600 ஆண்டுல உருவாகுது. அதை பெத்த தாயார் தெரியுமா? இவதான். எப்படி பிரசவித்தான்? தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து கலந்து பேசிட்டோம். சோறு, சாதம், வணக்கம், நமஸ்காரம் அப்படி பேசிட்டோம். சந்தோஷம், மகிழ்ச்சி, அது சந்தோஷம் பேசிட்டோம். மிளகுச்சாறு, ரசம்னு பேசிட்டோம். புரியுதா?
திருமணம், கல்யாணம் இப்படி பேசின உடனே எல்லாம் போயிடுச்சு. சாப்பிட்டீங்களா நீங்க? போஞ்சிஸ்திரா மீறு. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நீ மகளே சொல்லுவா, மலையாளி மோளைன்னு சொல்லுவான். நீ மகனே சொல்லுவான், அவன் மோனேம்பா. நீ அப்பாம்பா, அவன் அச்சாம்பா. எல்லாம் நீ வாட்டர் ஃபால்ஸை மொழிபெயர்த்து நீர்வீழ்ச்சி அப்படிங்கிற, அவன் தூய தமிழ் சொல்ல அருவின்னு பேசிட்டு இருக்கான். உன்னிலிருந்து பிறந்த மொழி கன்னடமும் கடிதலுங்கும் கவின் மலையாளமும் உன் உதிரத்தில் பிறந்ததுவே என்று தமிழ் தாயை வாழ்த்தி பாடுறான். இதுக்கு மேல உன்னை சோப் போட்டு கழுவி நான் குளிப்பாட்ட முடியாது. நீ எந்திரிச்சுக்க முடியாது. இதுக்கு மேல முடியாது. இனி ஒருத்தன் பிறந்து வரணும். என் முன்னவர்கள் கத்திட்டான், ஆனா செத்துட்டான். நான் ஒருத்தன் இருக்கேன். நான் இருக்கும் போதே என் கையில கொடுத்துரு, நீ பாட்டுக்கிற, நான் பாத்துக்கிறேன். நீ நினைக்கிற தலைகீழாக மாற்றுவேன் இந்த நாட்டை. உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் தமிழ்நாட்டை மாற்றுவேன். எனக்கு அதை தவிர சிந்தனை கிடையாது, வேலை கிடையாது, ஒண்ணு கிடையாது. தூக்கம் கிடையாது, சாப்பாடு கிடையாது, எந்த மகிழ்ச்சியும் கிடையாது. இதேதான் கனவு, இதேதான் வேலை. நான் மாத்திரனா இல்லையான்னு மட்டும் பாரு. இல்லைன்னா நான் முச்சந்தில வச்சு சாத்துறான். நான் மாத்தலைன்னு சாத்துறேன். நான் நல்ல தலைவன். தலைவன் இங்க இருக்கான். நான் உன் அண்ணன். நான் உங்கள் தலைவன் அல்ல. நான் உங்கள் உடன் பிறந்தவன், உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்கள் மகன். தலைவன் என் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் தான். எனக்கும் சரி, என் இனத்திற்கும் சரி தலைவன். தலைவன் என்பவனுக்கு ஒரு தகுதி இருக்கிறது. என் உடன் பிறந்தார்களே, தண்ணீரில் தன்னையே கரைத்து சுவையை கொடுக்கிற உப்பை போல ஒரு தலைவன் இருக்கணும். தன்னையே எரித்து உலகத்திற்கு வெளிச்சத்தை பீச்சுகிற பாய்ச்சுகிற மெழுகுவர்த்தியை போல இருக்கணும். அப்படி இருப்பவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான். எப்பவுமே ஒரு தலைவன் மக்களை போராடுவான், மக்களுக்காக போராடுவான். என் தம்பி தங்கைகளே, ஒரு தலைவன் என்பவன் மக்களுக்காக போராடுவான். ஆனால் ஒரு புரட்சியாளன் தான் மக்களை போராட தயார் செய்வான். அப்படி போராட தயார் செய்த புரட்சியாளர்கள் அம்பேத்கரும் புரட்சியாளர் மேதகவி பிரபாகரனும் என்பதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அதனால என் ஆறுயிர் சொந்தங்கள், அருமை தம்பி தங்கைகள், இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு, ஏன் தமிழ் மீட்சி வரணும் அப்படி பேசுவோம். ஏன் மீட்சி வரணும்? தமிழ் வாழணும். என் தமிழ் இறந்துட்டா என் இனம் இறந்துடும். என் தாயின் மரணப்படுக்கையில் இருக்கும் போது நான் அவளை உயிர்ப்பிக்க நான் போராடுறேன். சமஸ்கிருதம் செத்து போச்சு. செத்து போனவர்கள் தாய்மொழியை உயிர்ப்பிக்க அதிகாரம் வந்தவன துடிக்கிறார்கள். சமஸ்கிருதம் படி. அப்படியே நீ தமிழை படின்னு சொல்லி தமிழ் சாவனிசம், தமிழ் சாடிசம், தமிழ் தீவிரவாதம், தமிழ் பாசிசம் பார்கள். ஆனால் சமஸ்கிருதம் படி என்பதை, அது சமஸ்கிருத சாவனிசம் இல்லை என்றால் பேச மாட்டார்கள். 400 ஆண்டுகளை கூட தொடாத மொழி இந்தி. இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலே மிக மிக பின்னாடி உருவான மொழி இந்தி. இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலே மிக மிக தொன்மையான மொழி, பழமையான மொழி தமிழ். எப்படி 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த நான் எங்கே? 500 ஆண்டுகளை கூட நிறைவு செய்யாத நீ எங்கே? ஓ மொழிய படினா நீ எழுதி வச்சுக்க. உங்க அண்ணன் வந்தவன ஒரு எழுத்து இந்தி எழுத்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்காது. அது எங்க இருந்தாலும் அடிச்சுட்டு. இங்கிலீஷ்லயே நீ விளம்பர பல வைக்க முடியாது. நீ இங்கிலாந்துல போய் லண்டன்ல போய் கடையை வச்சுக்க, அனுப்பிடுவேன், நீ கிளம்பு அப்படின்னு. என் தாய்மொழியில் எழுது. 2 மடங்கு தூய மொழியில் எழுதணும். அங்க போய் உணவகம் என்று எழுதணும். அப்படி எழுதணும். அங்க போய் பவன் புவன் சிவன் பண்ணிட்டு கொண்டே விரும்பேன் உன்னைய சொல்லிட்டேங்க. ஒழுங்கா எழுதணும். தூய தமிழ் எழுதணும். கீழே 1 மடங்கு ஆங்கிலத்தில் பொது மொழியில எழுதி வைக்கலாம். இங்க அப்படி இல்லையே போலாம். தமிழ் மீட்சியுறாத போது தமிழர் எழுச்சியுற முடிய மாட்டேங்குது. ஏன்னா தமிழருங்கிற இன உணர்வு மொழி பற்று இல்லாதனால இனப்பற்று செத்து போச்சு. இனப்பற்று செத்து போனதுனால ஒன்றிணைய முடியல. அப்ப சாதி பற்று மதப்பற்று மேலோங்கி போயிடுச்சு.
அப்ப நான் இந்து என்றும் இஸ்லாம் என்றும் கிறிஸ்தவம் என்ற பிரிவு வலுவாயிடுச்சு. கிறிஸ்தவரை வேட்பாளர் நிறுத்தினால் இந்து வாக்கு செலுத்த மாட்டார், இந்துவை நிறுத்தினால் கிறிஸ்தவர் இஸ்லாமியர் வாக்கு செலுத்த மாட்டார். ஆனால் தமிழர் அவரை தோற்கடிப்பார். ஆனால் இதே ஒரு தெலுங்கரை, கன்னடரை, மலையாளியை, பீகாரியை, குஜராத்தியை போட்டுருவார், ஓட்டு போட்டுருவார். சரி, நானே உன்கிட்ட கேட்கிறேன், நீ இப்ப நட்டாவை தலைமையேற்றிருக்க, பிஜேபியில அமித்ஷாவை தலைமையேற்று இருந்த, சோனியா காந்தி இத்தாலிக்கார ஒரு அம்மாவை நீ தலைமையேற்றிருக்க, ராகுல் காந்தியை தலைமையேற்றிருக்க, இந்திரா காந்தியை தலைமையேற்றிருக்க, நீ எல்லா இந்திக்காரனையும் தலைமையேற்றிட்டீல. தமிழன் ஒருத்தனை இவன் எவனா தலைவன் ஆயிட்டு இருக்கானு சொல்லு, சொல்லு, நீ பார்ப்போம், சொல்லு. அப்படின்னா உனக்கு ஏன் அந்த உணர்வு எழுச்சி வரல, தெளிவு வரல? தெளிவு வரல ஏன்? உனக்கு மொழிப்பற்று இல்ல, இனப்பட்டு செத்து போச்சு. தட்ஸ் ஆல். அதுதானே முக்கியம். இப்ப இவ்வளவு பேர் கூடி இருக்கும்ல, இந்த இவ்வளவு தம்பி தங்கைகள் பிதுங்கி நிக்கிறது காரணம் என்ன? தமிழ் பற்று வந்துருச்சு, இனப்பற்று வந்துருச்சு, சாதி மத பற்று செத்து விழுந்துருச்சு. போடா அங்கிட்டு, போடா இங்கிட்டு, போடா அங்கிட்டு, போடா அப்படின்ட்டான். இது தொடக்கம் தான் என் உடன் பிறந்தார்களே. 24, 26 தமிழ்நாட்டின் அரசியலே நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளின் கையில தான் இருக்கும். காலம் மாறும். கெடுதல் எங்கே? தமிழர் நலம் சென்றங்கே கிளர்ச்சி செய்யுங்கிறான் புரட்சி பாவலன். அதனால என்ன விலையும் கொடுப்போம், நாங்க என்ன விலையும் கொடுப்போம். என் தாய்மொழி மீட்சிக்காகவும் தமிழரின எழுச்சிக்காகவும் எவ்வளவு வேணாலும் கடுமையாக உழைப்போம் என் உடன் பிறந்தார்களே. இதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மீ டூ. அத கூட காதல கூட தாய்மொழியில சொல்ல வரல அவனுக்கு. அண்ணா அண்ணா நான் உன்னை நேசிக்கிறேன்னா, நானும் தாண்டா உன்னை நேசிக்கிறேன், நானும் உன்னை நேசிக்கிறேன். உன்ன கொடுத்த பாலிலும் சோற்றிலும் ஊட்டி வளர்த்த தமிழை உளம் என்ன கடுத்த வகை போல், உன்ன கொடுத்த பாலிலும் சோற்றிலும் ஊட்டி வளர்த்த தமிழை உளம் என்ன கடுத்த வகை போல் அதனின் எழிலை கெடுத்தனர், அடடா எழிலை கெடுத்தனர். மண்ணை படுத்தினர் அடிமை தமிழர் மாந்தனை தடுத்தனர் உயர்வில், மண்ணை படுத்தினர் அடிமை தமிழின் மாந்தரை தடுத்தனர் உயர்வில். கண்ணை கெடுத்தனர் எனினும் உய்வோம், கருத்தை கெடுத்தனர், அடடா கருத்தை கெடுத்தனர். நமக்கு அடிமை விலங்கு என் உடன் பிறந்தார்களே, என் உயிர் தம்பி தங்கைகளே, கைகளில் கால்களில் போடப்படல, அண்ணன் வெட்டி நொறுக்கி எரிஞ்சுட்டுருவேன். ஆனால் உன் சிந்தனையில், உன் மூளையில், உன் கருத்தில் அடிமை சிந்தனை ஊறி இருக்கு. உன்னால் முடியாது என்கிற எண்ணத்தை ஊற வச்சிட்டான். என்னால முடியாது, உலகில் எவனால முடியாது என்கிற திமிர் உனக்கு வரணும். நான் ஆக சிறந்த வேண்டாங்கிற திமிர் இருக்கணும், பெருமிதம் இருக்கணும். புரட்சியாளர் கற்பிக்கிறார்கள். உங்களுக்கு என்ன? நீ யாருக்கோ ஒருத்தருக்கு வேலை செய்யுங்கிற எண்ணத்தை கைவிடுறா. நீ பிறந்த பெருமை மிக்க சமூகத்திற்காக வேலை செய்கிறோம், உழைக்கிறோம் என்கிற திமிரும் பெருமிதமும் உனக்கு இருக்கணுங்கிறது. நீ என்ன நோக்கத்தை கொண்டிருக்க? இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். இந்த கோட்பாட்டில், இந்த நோக்கத்தில் அழுத்த முடியாத நம்பிக்கை ஒன்றாங்கிறது, அசைக்க முடியாத உறுதி கொண்டு இருங்கிறது. அது ரொம்ப முக்கியம் என் அன்பு தம்பி தங்கைகளே. அதை புரிந்து கொண்டு நீங்க வேலை செய்யணும். பண்ணை கொடுத்த யாழை இசைக்கையில் பறைய எடுத்தனர், முழக்க பறைய எடுத்தனர். பண்ணை கொடுத்த யாழை இசைக்கையில் பறைய எடுத்தனர், முழக்க பறைய எடுத்தனர். தேன் உண்ண கொடுத்த கையினால் நஞ்சை ஊட்ட துணிந்தனர், அடடா ஊட்ட துணிந்தனர். தூங்க படுத்தனர் தமிழர், இனி அவர் துயில் நீங்கிடுதல் கடினம். தூங்க படுத்தனர் தமிழர், இனி அவர் துயில் நீங்கிடல் கடினம்.
உயிரை வாங்க உயிரை வாங்க புறப்படு பகை முன் வாளை கையினிலேடா. என்ன சொல்றாரு பாருங்க பாவலரேரு. அவன் உயிரை வாங்கடா, தமிழெல்லாம் தூங்கிட்டான்டா, இனி அவன் துயில் நீங்குதல் கடினம்டா. அதனால உயிரை வாங்க புறப்படு, பகை முன் உரையின் வாளை கையில் எடலாங்கிறாரு. தாயை காக்கும் நான்றோர் தமிழை காத்திட தெளிவாய், தாயை காக்கும் நான்றோர் தமிழை காக்க தெளிவாய், ஒரு பேயை அரியணை ஏற்றினார் அவர் பிழையை பொறுத்திட கெடுவாய், ஒரு பேயை அரியணை வைத்தார் அவர் புகழை போற்றிட கெடுவாய், உன்னை பெற்ற தாய் உனக்கு இதனை உரைக்கின்றேனடா மகனே உரைக்கின்றேனடா, இது முன்னம் கொடுத்த செல்வங்களிலும் மூத்ததுதானடா மகனே மூத்ததுதானடா. எப்படி பாடிருக்காரு பாருங்க. ஒரு ரெண்டு பாக்கள் அல்ல, 1000 பாக்கள், 1000 பாக்கள். கனித்தமிழ் நிலத்தில் கண்ணரும் தமிழில் கற்பதுதானே சரி, தனித்தமிழ் மொழியை தாழ்த்திட்ட பகையை தணலிட்டு உடல் ஏறின்றார், தீல வச்சு கொளுத்தான்றார். உன் மொழியை தாழ்த்துகிற பகை எந்த வழியில் வந்தாலும் தீட்டு கொளுத்துறா, தணலிட்டு உடன் ஏறிடா, தணலில் இட்டு உடன் எரின்றது. இதே என் தம்பி தங்கைகள், நமக்கு ஒரு கோட்பாடு தான், கற்றவை பற்றவை, தீயை வை தீயை வை. நீ படி, படிப்பிச்சுக்கிட்டே இரு, கற்பிச்சுக்கிட்டே இரு, தீய வேற்றை பார்த்தியா தீ வச்சு கொளுத்திரு, இவ்வளவுதான் நம்ம கோட்பாடு. பற்றி எரியடா, புரட்சி தீ மாதிரி. என் உடன் பிறந்தார்களே, உங்ககிட்ட சொல்வேன், கூட்டம் சிறியது என்ற எண்ணத்தை நீங்க கைவிடு. ஒரு படையில் எத்தனை வீரர்கள் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து அல்ல வலிமை, எத்தனை வீரன் ஈடுபாட்டோடு இருக்கிறான் என்பதை பொறுத்துத்தான். 2,50,000 வீரர்களை 20,000 விடுதலை புலிகளை வைத்து 35 ஆண்டுகள் நம் வீரனால் நம் தலைவனால் சண்டை செய்ய முடிந்தது என்றால், அவனுடைய பிள்ளைகள் நம்மளால் இந்த திராவிட பன்றிகளை வேட்டையாட முடியும், விரட்டி அடிக்க முடியும். நம் தலைவரே சொல்லியிருக்கார், கோலியாத்து தாவீது கதையை பலமுறை மாவீரர் உரையிலே உதாரணம் சொல்லி பேசியிருக்கார். படிச்சுப்பார், கேட்டுப்பார். கோலியாத்துங்கிற பெரும்பூதம், அதுமோரி பெருத்த சிங்கள ராணுவ பூதத்தை தாவீது என்கிற இளைஞன் சிறுவன் ஒண்டிவிலில் ஒரு களிமண்ணை உருண்டை அவருக்கு நெத்தி போட்டில் ஒரேடி அடித்து வீழ்த்தினான். அதே மாதிரி இவர்களை நாம் வீழ்த்த முடியும். அதனால முடியாதுங்கிறத நீ கைவிடு. முடியாது என்பது முட்டாள்களின் அகராதி. முடியும் என்று நினைத்தால் எல்லாம் முடியும். சோம்பேறிக்கு சுவாசிப்பது கூட ஒரு வேலைதான். நம்மால் முடியும், அது கைவிடு. ஒரு வண்டி நிறைய குப்பை, அதை கொளுத்துவதற்கு எவனும் வண்டி நிறைய தீயை எடுத்துட்டு போவதில்லை, நெருப்பை எடுத்துட்டு போவதில்லை. என் உடன் பிறந்தவர்களே, ஒரு வண்டி நிறைய குப்பை ஆனாலும் ஒரே தீக்குச்சி, ஒரு தீப்பெட்டி தான். எத்தனை ஆயிரம் தீக்குச்சி என் முன்னாடி நிற்கிறீர்கள், பற்றி எரியுங்கள், பற்றி எரியுங்கள். சிறு நெருப்பாக நீங்கள் சிமிழி விளக்கில் இருக்கும் போது பூ என்று வாய்க்கிட்டே ஊதுகிற காற்று அணைத்து விடும் தம்பி தங்கைகளே. ஆனால் அடர்ந்த காட்டுக்குள் பெருநெருப்பாக பற்றி நீங்கள் எரிகிற போது எந்த காத்து ஊதி அணைத்ததோ அதே காத்து ஊதி ஊதி வளர்க்கும். அதுதான் புரட்சி. இப்போது நீங்கள் சிறு நெருப்பாக இருந்த காலம் போய்த்தது. பெருநெருப்பாக பற்றி காட்டுக்குள் நாட்டுக்குள் எரிகிறீர்கள். எந்த காற்று ஊதி அணைத்ததோ அந்த காற்று ஊதி ஊதி வளர்க்கும். காட்டாத ஊடகங்கள், பேசாத எல்லோரும் இப்போது நம்மை பேசுவார்கள். ஏனென்றால் சீமானை தவிர்க்கலாம், அவன் முன்வைத்த அரசியலை எந்த கொம்பனாலும் இந்த நிலத்தில் இனி தவிர்க்க முடியாது. என்னை கடத்தி விட்டு நீ செல்லலாம், நான் கட்டமைத்த அரசியலை கடந்து எவனும் செல்ல முடியாது. அதை கவனத்தில் வச்சுட்டு வேற செய்யுங்க. நீங்க கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா பார்த்து அரசியல் செய்ய வரல, ஐயா ஸ்டாலின், உதயநிதியை பார்த்து அரசியல் செய்யவில்ல. உலக பேரினத்தின் ஒப்பற்ற தலைவன் பிரபாகரன் என்ற புரட்சியாளனை பார்த்து நீங்கள் அரசியல் செய்திருக்கிறீர்கள். அண்ணனின் மொழியே கீதை, அவன் வழியே பாதை என்ற மந்திரத்தை சொல்லிக் கொள்ளுங்கள். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். அன்பான உறவுகளே, நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர் படிவம் வழங்கப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் குருதிக்கொடை பாசறையில் சிறப்பாக செயல்பட்ட செந்தில்நாதன் அவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கை படிவம்
இந்த கூட்டத்திலே எங்கள் உறவுகளால் உங்களிடத்து வழங்கப்படுகிறது. அதில் உங்களுடைய பெயர், முகவரி, எண் உள்ளிட்ட விவரங்களை குறித்து தாருங்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள் உங்களை அழைத்து பேசுவார்கள். நாம் தமிழர் கட்சியில் உறுப்பினராக சேர்ந்து நம் இன விடுதலையில் உங்களுடைய பங்களிப்பை தாருங்கள்.